நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சாம்பார் தாளிக்கும் போதும் மஞ்சள் தூள் சேர்ப்போம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டால் போதும். பருப்பு நல்லா குக்கர்லேயே வெந்து குழஞ்சி வந்துடும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெந்தயம் ஒரு 10-15 வெந்தயம் இருந்தால் போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து கீரை சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து முருங்கைக்கீரையை தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு. எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதுனால நாங்கள் முருங்கைக்கீரையை அப்பப்போ சாம்பார் பொரியல் அப்படி செஞ்சுக்குவோம். இப்போ வந்து நான் முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு தான் இப்போ நான் முருங்கைக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 கைப்பிடி சேர்த்துக்கிட்டால் போதும். கீரையை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மசாலாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இது கூட புளி கரைசலையும் தண்ணியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கீரை வந்து நல்லா வேகட்டும். அதே மாதிரி புளி கரைசலுடைய பச்சை மணமும் போகணும், அதனால் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நான் வந்து தக்காளி நல்லா பெரிய பழமாகவே 2 எடுத்ததுனால புளி வந்து கொஞ்சம் கரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்த்திங்கன்னா புளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். புளி கரைசலுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளியோடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பை நல்லா நான் வந்து மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலந்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் இல்லை தண்ணியாக வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றது போல் இப்போ நீங்கள் தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்றதுனால இப்போது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். கடைசியாக இது கூட வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முருங்கைக்கீரை சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் போல் நம்ம செய்கிற சாம்பார் தான். காய் போடாமல் கொஞ்சம் கூட நம்ம கீரையை போட்டிருக்கோம், அவ்வளோதான். கீரை சாம்பார் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கீரை சாம்பார் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கீரை போட்டு செஞ்சுருக்கிறதுனால. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.